முழு இரவு ஜெபத்திலே உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த பாஸ்டர் கோர்பான் சிங் மற்றும் இந்த ஐக்கியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு போதகர்களையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி, அவர் நாமம் ஒன்றே மேலான நாமம், அவர் நாமம் மாத்திரம் உயர்ந்தது, இயேசுவின் நாமமே மேலான நாமமே. சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹalleluya, ஆமென். ஜீசஸ் கரங்களை தட்டி gloria tenere, hallelujah. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. பாடுங்களே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே மேலான மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வாசல்களை திறந்திடும் ஜீசஸ் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வானம் பூமியாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே, கரங்களை தட்டி, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே, glory, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே, கரங்களை தட்டி, மேலான நாமமே, கவதரா, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே,
தகர்த்திடும் இயேசுவின் நாமமே தாபரமாகிடும் இயேசுவின் நாமமே தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே தாபரமாகிடும் இயேசுவின் நாமமே அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே மகிமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே மகிமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே இயேசுவின் நாமமே ஹல்லேலூயா மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே ஹல்லேலூயா பாலரே அந்தரே உம் நாமம் ஒன்றே உயர்ந்தது உம் நாமம் ஒன்றே சிறந்தது ஹல்லேலூயா உம் நாமம் ஒன்றே உயர்ந்தது உம் நாமம் ஒன்றே சிறந்தது நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை அவன் நாமம் ஒன்றே உயர்ந்தது அவன் நாமம் ஒன்றே உயர்ந்தது அவன் நாமம் ஒன்றே சிறந்தது ஏபுலரியாந்தனரே ஹல்லேலூயா 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 Hallelujah, Shakabadaro, Jesus, Hallelujah, நல்லவரே நல்லவரே நீர் உயர்ந்தவர் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இணையில்லா நாமம் உடையவர் எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே ஹல்லேலூயா அதிசயமானவர் அற்புதங்களை செய்கிறவர் சங்கீதம் 22 சொல்லப்பட்டிருக்கிறது உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் நம்பி இருக்கிறோம் நீங்க ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ நீங்க ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம் உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க தேசத்தில
ஆமென். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல, நாங்க உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரால் மாத்திரமே எல்லாவற்றையும் மாற்ற முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒரு மனிதன் எதை இதெல்லாம் எங்களால முடியாது, இதெல்லாம் கடினமான காரியம் என்று எண்ணுகிறார்களோ, அது எல்லாமே அவருக்கு மிகவும் லேசான காரியம். அவர் சொல்ல அது ஆகும். ஆகுமா ஆகாதா என்ற கேள்வியே கிடையாது, சந்தேகமே கிடையாது. அவர் சொன்னது உண்டானால் ஆகும். செய்வேன் என்று சொன்னால் செய்வார், தருவேன் என்று சொன்னால் தருவார், மாற்றுவேன் என்று சொன்னால் மாற்றுவார். மனிதன் கொடுக்கிற வாக்குறுதிகள் தான் நிறைவேறாமல் போகும். கர்த்தர் சொன்னது சொல்லபடியே. ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லும் போது திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தை, நான் அதை சொன்னேன், நான் அதை செய்வேன். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். அவரால் எல்லாம் கூட சேர்ந்து ஒருமித்து, ஆண்டவரே உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை என்று யாரும் இல்லைன்னு சொல்லி ஒரு ஜெபமா இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Gloria tenere mama shabadaro, உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஜீசஸ், நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே ஏகமதனரோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, ஜீசஸ் உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல, ஓ ஜீசஸ் எதிர்பார்த்திருக்கிறோம். உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உடரமா கதரே ஹல்லேலூயா. நிந்தையும்
அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தை ஆண்டவரே, ஓரியாந்தனரே மக்கபதரா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல. உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கேரோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கேரோ. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ ராஜா. ஏமகமதராலறியந்தரே, நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல. ஓ இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். உம்முடைய அதிசயமான கிரியைகள் ஆண்டவர் தேசத்தில் நடப்பதை எங்கள் கண்கள் காணும்படி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் உம்முடைய சமூகத்தில் ஏறெடுத்த ஜெபங்கள், வடித்த கண்ணீர், ஆண்டவரே இதனுடைய பலனை எங்கள் நாட்களிலே நாங்கள் காணும்படி செய்வீராக. உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுவீராக. பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பதை நாங்கள் கண்டு உம்மை உயர்த்த, உம்மை புகழ, உம்மை பாட, உம்மில் மகிழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஷபாகபதரா லரடரபகபதரா, ஹalleluya. ஓ ஜீசஸ், நன்றியப்பா, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் புஸ்தகம், பிரைஸ் தி லார்ட். 2 சாமுவேல் புஸ்தகம் அதனுடைய 23வது அதிகாரம். 2 சாமுவேல் 23வது அதிகாரத்தின் 11, 12 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 11, 12 வசனங்கள். இவனுக்கு 3வது ஆகையின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறுபயிறு நிறைந்த வயலில் இருந்த இடத்திலே பெலிஸ்தியர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவில் நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். சிறுபயிர் நிறைந்த வயலிருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடி போகிற போது இந்த சம்மா என்பவன் நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர்
பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். தாவீதின் கூட்டத்துக்கு விரோதமாய் பெலிஸ்தியர் படையெடுத்து வருகிறார்கள். அவர்களுடைய விளைச்சல்களை எல்லாம் அபகரிக்கும்படிக்கு, எல்லாம் தங்கள் வசப்படுத்தும்படிக்கு. அப்பொழுது பெலிஸ்தியரை மடங்கடிக்கும்படி தாவீதோடு 3 பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். அதில் 3வது நபர்தான் இந்த சம்மா. இந்த பெலிஸ்தியர் என்ன செய்கிறார்கள்? சிறு பயறு நிறைந்த அந்த வயலில் அவங்க பெருங்கூட்டமாய் கூடுகிறார்கள். இங்கே பெலிஸ்தியருடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஜனங்களை பயமுறுத்தி ஜனங்களை ஓட பண்ணணும். அதன் பிறகு அந்த நிலத்தை அல்லது அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை தங்கள் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய எண்ணம். இதற்காக என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்கள் வல்லமையை வெளிப்படுத்த, தங்களுடைய வல்லமையை காண்பிக்க, தாங்கள் சிறந்தவர்கள், தாங்கள் பெரியவர்கள், தாங்கள் பராக்கிரமசாலிகள் என்பதை வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு பயம் உண்டாக்க அவர்கள் திரள் கூட்டமாய் கூடி நிற்கிறார்கள். இதை கண்டபோது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? ஓட்டம் பிடிக்கிறார்கள். எல்லாரும் ஓடுனாங்க. ஆனா இந்த சம்மா என்பவன் அது நடுவில் நிற்கிறான். சம்மா என்கிற பராக்கிரமசாலி அது நடுவில் நிற்கிறான். ஹல்லேலூயா. அது நிமித்தம் என்ன உண்டானது? பெலிஸ்தியர் மடங்கடிக்கப்பட்டார்கள். காரணம், கர்த்தர் அங்கே பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். இந்த ராத்திரி வேளையில என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு பிரதிகூலம் வரும்போது எல்லாரும் ஓடுவது போல நீ அதற்கு விலகி ஓடும்படி அல்ல, கர்த்தர் உனக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை தருவது. எல்லாரும் ஓடினாலும் ஓடட்டும், ஆனா நீ இந்த சம்மாவை மாதிரி அது நடுவில் நிற்கணும். அது நடுவில் நிற்கணும். காரணம், உன்னை கொண்டு அல்லது உன் மூலமாய் உன் குடும்பத்திலே, உன் சபையிலே, நீ இருக்கிற பட்டணத்திலே, நீ இருக்கிற தேசத்திலே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பிக்க விரும்புகிறார். கடந்த நாளில் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் தந்து மிகவும் அடியேனை பலப்படுத்தினார். சபையில் இந்த வார்த்தையை குறித்து பேச வைத்தார். இந்த இரவு வேளையிலே இதை கேட்கிற ஒவ்வொருவரோடு இந்த வார்த்தை கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பிரச்சனையே இல்லைன்னு இங்கே பெலிஸ்தியர் 1-2 பேர் கிடையாது, ஒரு பெரிய கூட்டம் கூடுறாங்க. ஜனங்கள் அவர்களை கண்டு ஓடுறாங்க, உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. ஆமென். ஆனா பெலிஸ்தியருடைய நோக்கம் என்ன? ஜனங்களை பயமுறுத்தி ஜனங்களை ஓட வச்சுட்டு இந்த சிறு பயிர் நிறைந்த இந்த வயலை அபகரிக்கணும், இந்த நன்மைகளை அபகரிக்கணும். எல்லாரும் ஓடுனாங்க. பெலிஸ்தியர் நினைச்சாங்க எல்லாரும் பயந்து ஓடுறான், அவ்வளவுதான், இந்த ஆசீர்வாதத்தை நம்ம அபகரித்துக் கொள்ளலாம், இந்த நன்மையை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆமென். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த நன்மை, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இதை நாம் நம் வசப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்த போது அவர்கள் எண்ணங்களை எல்லாம் சின்ன பின்னமாக்கும்படிக்கு தாவீதோடு இருந்த பராக்கிரமசாலிகளில் ஒருவன் சம்மா அது நடுவில் நிற்கிறார். அந்த வயலின் நடுவில் நிற்கிறார். பெலிஸ்தியர்கள் கூட்டத்தின் நடுவில் நிற்கிறார். அவன் நின்றான். பெலிஸ்தியர் மடங்கடிக்கப்பட்டார்கள். கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஆமென். வேதனை மேல வேதனை, பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம், பிரதிகூலத்துக்கு மேல பிரதிகூலம், இது நடுவில் என்னால நிற்க முடியாது என்று சொல்லி அதற்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? நல்ல கவனமா கேளுங்க. தேவன் நம்மை பிரச்சனைகளுக்குள்ளே வைத்திருப்பது பிரச்சனை நம்மை மடங்கடிப்பதற்கல்ல, நாம் அந்த பிரச்சனைகளை மடங்கடிப்பதற்கு. சத்துருக்களின் நடுவிலே தேவன் நம்மை வைத்திருப்பது சத்துருக்களால் நாம் மடங்கடிக்கப்படுவதற்கல்ல, நாம் சத்துருக்களை மடங்கடிப்பதற்கு. சபையே, இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அன்பு சபையே, அன்பு சகோதர சகோதரி, இந்த பிரதிகூலங்கள் நடுவிலே கர்த்தர் வைக்க தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தாவீது சொல்லுகிறான், சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் விட்டு கொடுக்க மாட்டீர். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு விடுவதற்கல்ல, தேவன் இது நடுவிலே உன்னை வைத்திருப்பது, தேவன் ஒவ்வொரு நாளும் உன்னை நிற்க வைத்திருப்பது. நீ நில்லு, நீ ஓடி போகாத. அவன் ஓடுறான், இவன் ஓடுறான், அவன் இதுக்கு பயந்து ஓடுறான், இவன் இதுக்கு பயந்து ஓடுறான். நீ அப்படி ஓடக்கூடாது சம்மாவே, நீ நிக்கணும். காரணம், ரட்சிப்பை நடப்பிக்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். உனக்கா யுத்தம் செய்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற, பெலிஸ்திய ஆவியை மடங்கடிக்க, நன்மைகளை சுதந்திரிக்க விடாதபடி குடும்பத்தில் ஆனாலும் சரி, ஆமென், சபையில் ஆனாலும் சரி,
நமக்காய் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்காய் தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் இன்னைக்கு இருக்கு. செருபயர் நிறைந்த வயல் இருக்கு. ஓகே, அதனால உனக்கு அது உனக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சான்னு கேட்டா இல்ல, சுதந்திரிக்க முடியல, தடையா இருக்கு. இன்னைக்கு நிறைய நிறைய காரியங்கள் இருக்கு, நமக்கென்று நிறைய இருக்கு. வீடு நிறைய ஆகாரம் இருக்கு, ஆனா சாப்பிட முடியுதான்னு கேட்டா இல்ல, சாப்பிட முடியல. நல்ல பெட் இருக்கு, ரூம்ல நல்ல ஏசி இருக்கு, தூக்கம் வருதா? இல்ல, தூக்கம் வரல. எதுங்க ஆசீர்வாதம்? செருபயர் நிறைந்த வயல் இருப்பது ஆசீர்வாதம் இல்ல. அதை நாம பறித்து நம்மால சாப்பிட முடிகிறதா? அதை நம்மால சுதந்திரிக்க முடிகிறதா? அதுதாங்க ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேக நன்மைகள் இருக்கிறது, தேவன் தந்த வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, தேவன் நமக்காய் அனுபவிக்கும்படிக்கு தேவன் தந்த அநேக சுதந்திரம் இந்த பூமியில தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அனுபவிக்க விடாதபடிக்கு, அதை விட்டு நம்மை துரத்தும்படிக்கு பெலிஸ்தியன் கூட்டம் கூடுகிறார். பெலிஸ்திய வல்லமை செயல்படுகிறது. இந்த ராத்திரி வேளையில கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை நடப்பிக்கிற ஒரு தேவன் பரலோகத்தில் உண்டு என்பதை இந்த ராத்திரி வேளையில நீ அறிந்து கொள். அதற்காக என்ன செய்ய வேணும்? நீ நிக்கணும். நீ நிக்கணும். தேவனுடைய என்ன சூழ்நிலையில வச்சிருக்கிறாரோ அது நடுவில் நிக்கணும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். புறப்பட்ட போது அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் தடையாக நின்றது. பார்த்துட்டே இருக்கிறாங்க. பின்னாடி பார்வோன் சேனை வருகிறான். எகிப்தில் இருக்கும்போது ஆளோட்டிகளை வைத்து தான் பிரச்சனை பண்ணான். ஆனா எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் மொத்த சேனையே வந்துட்டு. ஆமென். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனை தான் இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகு மொத்த பிரச்சனை வருதுனாலே புரிஞ்சுக்கோ, நீ சாதாரண ஆளு கிடையாது, நீ பராக்கிரமசாலி. ஆமென். எகிப்தில் இருக்கிறது வரைக்கும் ஆளோட்டிகளை வச்சு தான் அடிச்சிட்டு இருந்தான். எகிப்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்வோனே இறங்கி வரான், மொத்த சேனையை வருது. ரீசன் என்ன? இவனை இப்போ ஆளோட்டியை வட்டிச்செல்லாம் அடிக்க முடியாது, இவன் சாதாரணமானவன் கிடையாது, இவன் கர்த்தருடைய சேனை. மொத்த பிரச்சனை வந்துட்டு, பிரச்சனை சூழும் போது கலங்குவது இயல்பு. எல்லாரும் அப்படிதான். என்னதான் நான் கத்தி பேசினாலும் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல ஒரு கலக்கம் வரதான் செய்யும். ஆனால் அது நடுவில் கர்த்தர் மோசேயை கொண்டு ஜனங்களோடு பேசின வார்த்தை என்ன தெரியுமா? யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த இடத்துல கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை நடப்பிக்க போகிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனமே, நீ நிக்கணும். ஓடக்கூடாது, ஓடக்கூடாது. ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் பிரச்சனையை விட்டு ஓடுவதல்ல, பிரச்சனையை துரத்துவது. ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் ஓடி போகணும். ஒரு வழியாய் புறப்பட்டு வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடி போகணும்னா நீ நிக்கணும். நீ நிக்கணும். சம்மாவை போல நிக்கணும். அவங்க ஓடுறாங்க, இவங்க ஓடுறாங்க, மெஜாரிட்டி என்ன பண்றாங்கன்னு பார்த்து அதை செய்கிறவன் அல்ல. வேதத்திலே தேவ பிள்ளைகள் எப்படி ஜெயித்தார்கள் என்பதை பார்த்து அதை நடப்பிக்கிறவனே ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன், நன்மையை சுதந்திரிக்கிறவன். குடும்பத்தில் அநேக நன்மைகளை காண விடாதபடிக்கு பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறானா? சபைகளுக்கு விரோதமான போராட்டம், தேவ ஜனத்துக்கு விரோதமான போராட்டம். ஓ வேதனை, அந்த பக்கம் போன வேதனை, இந்த பக்கம் போன வேதனை, பைபிளை கையில் எடுத்தாலே நம்மளை டார்கெட் பண்றாங்க. இப்படி பிரச்சனைக்கு பயந்து நீ ஓடுவதனால சொல்யூஷன் கிடையாது. சம்மாவை போல அது நடுவில் நீ நின்று பாரு. உனக்காய் ரட்சிப்பை நடப்பிக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை நீ அறிந்து கொள்வாய். ஆண்டவர் அதுதான் மோசேயை கொண்டு ஜனங்களிடத்தில் சொன்னார். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓடிராதீங்க, பதறிராதீங்க, செதறிராதீங்க. இந்த நாட்களிலே அதிகமாய் சபை ஒருமனப்பட்டு நிற்க வேண்டியது அவசியம். தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நம்பி நிற்கணும், அவருடைய சமூகத்தில் நிற்கணும். ஆமென். கர்த்தர் நம்மை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தினது எதுக்கு தெரியுமா? நீ நிக்கணும், நீ நிக்கணும். அது நடுவில் சம்மா நின்றான். ஆமென். அப்போ ஓடுகிற, ஏன் சம்மாவை பராக்கிரமசாலின்னு சொல்லப்பட்டிருக்கு? அவன் நிக்கிறவன், நிக்கிறவன் பராக்கிரமசாலி.
ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நின்று கொண்டு. அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன யுத்தம் பண்ணாங்க? ஒரு யுத்தமும் பண்ணல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் நின்றார்கள். நிற்க வேண்டிய இடத்துல, நிற்க வேண்டிய நிலையில அவர்கள் நின்ற போது கர்த்தர் யுத்தம் பண்ண எழுந்தருளினார். கர்த்தர் கிரியை செய்ய எழுந்தருளினார். என கேட்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த ராத்திரி வேளையில் இந்த வார்த்தை கேட்கும்படி கர்த்தர் உனக்கு கிருபை செய்ய காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த குடும்பத்தில் கர்த்தர் உன்னை வைத்திருப்பதின் நோக்கத்தை நீ அறிந்து கொள். இந்த தேசத்தில் தேவன் உன்னை வைத்திருப்பதின் நோக்கத்தை நீ அறிந்து கொள். இந்த பட்டணத்தில் கர்த்தர் உன்னை வைத்திருப்பதின் நோக்கத்தை அறிந்து கொள். எல்லாரும் ஓடுவது போல நீ ஓடக்கூடாது. நீ நிக்கணும். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அப்போ எல்லாம் செய்கிறது யாரு? கர்த்தர். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இங்கே பெலிஸ்தியன் என்று சொல்லும் போது அந்த பெலிஸ்தியனை செயல்பட வைக்கிற, இப்படிப்பட்ட காரியங்களை செய்விக்கிற அந்த அந்தகார வல்லமைக்கு அகைன்ஸ்டா தான் நம்ம ஃபைட் பண்ணணும். அநேகரை பிசாசான ஏஜெண்டா கையில் எடுப்பான். பாருங்கள், இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு இயேசுவோடு இருந்த யூதாசையை கையில் எடுத்துட்டான். இயேசு, வேதம் என்ன சொல்கிறது? சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான், உடனே அவன் எழும்பி போறான் இயேசுக்கு அகைன்ஸ்டா செயல்பட. அப்போ நம்ம மாம்சீகமா நமக்கு அகைன்ஸ்டா ஒருத்தங்க பேசுறாங்க, எடுக்கிறாங்கன்றது அவங்கள நம்ம பகைக்க கூடாது. அப்படி பகைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம சரியா ஃபைட் பண்ணலன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம பண்ற பெரிய தப்பே தான், ஒருத்தங்க அகைன்ஸ்டா எழும்பிட்டாங்க அப்படின்னு நம்ம மாம்சீகமா அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறது, ஃபைட் பண்றது. ஜெபிக்கிறது நல்லா ஜெபம் பண்ணுவோம், நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்ணுவோம், பகல்ல ஜெபம் பண்ணுவோம், பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஆனா என்னன்னா மாம்சீகமாவே அவங்கள பகைப்போம், அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறது இல்லை. நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்லவென்று வேதம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம யுத்தம் பண்ணணும். யாரோடு? அவர்களை ஏஜென்ட்டுகளாய் மாற்றி செயல்படுகிற அந்த அந்தகார வல்லமையோடு யுத்தம் பண்ணணும். ஒரு வாலிபனை லேகியோன் பிடித்திருந்தது அல்லவா? தேவன் வந்து அந்த லேகியோனுக்கு அல்லவா கட்டளையிட்டார், லேகியோன் அல்லவா யுத்தம் பண்ணினார். அதே போல இந்த நாட்களில் இந்த பெலிஸ்திய வல்லமை நன்மைகளை சுதந்திரிக்க விடாதபடிக்கு செயல்படுகிற அந்தகார வல்லமைகள், இந்த பெலிஸ்திய வல்லமைக்கு அகைன்ஸ்டா யுத்தம் பண்ண ஆண்டவர் சம்மாவை போல அது நடுவில் நிற்கிற ஆட்களை தேடுகிறார். ஓடுகிறவர்களை அல்ல, நிற்கிறவனை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை நடப்பிப்பார். ரட்சிப்பை நடப்பிக்கிறவர் கர்த்தர். ஆனா சபை நிக்கணும். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு நிக்கணும். இந்த நாட்களில் நிக்கணும். யோசபாத்துக்கு அகைன்ஸ்டா ஒரு திரள் கூட்டம், நிறைய பேர் சேர்ந்து வராங்க, மொத்தமா வராங்க. யோசபாத் பயந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில். அப்பொழுது யோசபாத்து ஆண்டவர் சமூகத்தில் நின்று கேட்கிறான். 2 நாளாகமம் 20:13 பாருங்க. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 13வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. 12வது வசனம், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. யோசபாத் வாயிலிருந்து இந்த வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுக்கு நிற்க பலன் இல்லை, நிற்க பலன் இல்லை, என்னால நிற்க முடியல. உடனே கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுறார் பாருங்க. எகாசியல் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். அவனை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்கள். ஆமென். 17வது வசனத்தை பாருங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, இதோ யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். யோசபாத் என்ன சொல்றாரு? நிற்க பலன் இல்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ நின்றுதான் ஆகணும், நீ தரித்து நின்று. அப்போ இந்த நாட்களிலே எதற்காக இந்த வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது என்றால், தேவன் பெரிய ரட்சிப்பை நடப்பிக்க விரும்புகிறார். ஆனா சபையின் இடத்துல தேவன் எதிர்பார்க்கிறது நிக்கணும். எதற்காக நிக்கணும்? இந்த பெலிஸ்தியரின் வல்லமை குடும்பங்களை மேற்கொள்ளாதிருக்க, சபைகளை மேற்கொள்ளாதிருக்க, தேசத்தை மேற்கொள்ளாதிருக்க, நன்மைகளை அபகரிக்கும்படிக்கு துடிக்கிற திரள் கூட்டம் கூடுகிற இந்த பெலிஸ்திய வல்லமையை மடங்கடிக்க, முறியடிக்க கர்த்தர் சபையின் இடத்துல கேட்கிறது, நீ நிக்கணும். அது நடுவில் நிக்கணும்.
ஹல்லேலூயா. ரட்சிப்பை எங்களால நடப்பிக்க முடியுமா? நம்மால நடப்பிக்க முடியாது. ஆனால் ரட்சிப்பை நடப்பிக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. மொத்த பார்வோனின் மொத்த சேனையும் இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாகவே மடங்கடித்தார். யோசபாத்துக்கு விரோதமாய் எழும்பின அத்தனை கூட்டத்தையும் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே மடங்கடித்தார். நீங்கள் தரித்து நின்று, யோசபாத்தே நிற்க பலன் இல்லைன்னா சொல்லாத, நீ நின்னுதான் ஆகணும். இது அசதியாய் ஆமென் இருக்கிற காலம் அல்ல. இது விலகுகிற காலம் அல்ல. என்னால முடியாது என்று ஒதுங்குகிற காலம் அல்ல. தேவன் பெரிய ரட்சிப்பை தேசங்களிலே நடப்பிக்க விரும்புகிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரணம், இந்த சம்மா எப்படி அந்த வயலின் நடுவே நின்று பெலிஸ்தியரை மடங்கடித்தானோ அதே போல சபை இந்த நாட்களிலே நிற்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். சபை நிற்கணும். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி நிக்கணும்? எப்படி நிக்கணும்? 3 காரியங்களை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆதியாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 17, 18 வசனங்களை பாருங்கள். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 17, 18 வசனங்கள். அப்பொழுது ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின் படியே அவைகளுக்கு பெயரிட்டான். நல்ல கவனிங்க. இங்க நல்லா கவனிச்சிங்களா? பெலிஸ்தியர்களுடைய வேலை என்ன? மூடி போடுற வேலை. மூடி போடுற வேலை. அதாவது உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். கஷ்டப்பட்டு ஆபிரகாம் வெட்டின துறவு அது அடுத்த தலைமுறை பயன்படுத்த கூடாது என்பதற்காக மூடி போடுறது. முற்பிதாக்களுடைய பிரயாசங்கள், கண்ணீர், அதன் பலனை அடுத்த தலைமுறையினர் சுதந்திரிக்க கூடாது என்பதற்காக மூடி போடுகிறவன் தான் பெலிஸ்தியன். மூடி போடுகிறவன் பெலிஸ்தியன். இந்த வல்லமையை கடிந்து அப்புறப்படுத்த மடங்கடிக்கலைன்னா அவன் மூடி போட்டுருவான். நாம் அசதியா இருந்தா பெலிஸ்தியன் கூட்டம் கூடி அதை மூடி போட்டுருவான். இன்னைக்கு மூடுறதுலேயே அவன் குறியா இருக்கிறான். எப்படியாவது இதை மூடிடணும். எத்தனை ஆபிரகாம்ல எத்தனை பரிசுத்தவான்களுடைய கண்ணீர், பிரயாசம், அதன் பலன் தேசம் என்றோ அனுபவித்திருக்க வேண்டியது. தேசம் எழுப்புதல் எத்தனை பரிசுத்தவான்கள் இரத்த கண்ணீர் வடித்தார்கள். முழங்கால் எல்லாம் தேய்ந்து போகத்தக்க தேவ சமூகத்தில் கதறினார்கள். அதன் பலனை அனுபவிக்க வேண்டிய நாட்கள் அல்லவா இது? கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்து பெலிஸ்தியனை மடங்கடித்து அதை எழுப்புதல், அந்த நன்மையை சாமே நாம் சுதந்திரிக்கும்படிக்கு இந்த நாட்களிலே சம்மாவை போல் அதன் நடுவில் நிற்கும்படி தேவன் நம்மிடத்தில் இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். பெலிஸ்தியனுடைய வேலை என்ன தெரியுமா? மூடி போடுறது. எப்படியாவது மூடிடணும். இதுதான் அவனுடைய வேலை. ஆனால் ஒரு வார்த்தை நல்ல கவனிங்க. 18வது வசனத்தை பாருங்க. தன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களிலே வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி. அப்போ ஒரு காரியம் தெளிவா தெரியுது. ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் பெலிஸ்தியரால இந்த துறவுகளை மூட முடியல. நல்ல கவனிக்கணும். நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஆபிரகாம் வெட்டினான், ஆபிரகாம் தொடங்கினான், ஆபிரகாம் ஆரம்பித்தான். ஆனால் ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் பெலிஸ்தீனுக்கு கை வைக்க முடியல. அப்ப பெலிஸ்தீனுடைய எண்ணெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படா ஆபிரகாம் மரிப்பான், எப்போ ஆபிரகாம் மரிப்பான், அவன் இருக்கிறது வரைக்கும், அவனுடைய ஜெபம் இருக்கிறது வரைக்கும், ஆபிரகாமுடைய ஜெபம் இருக்கிறது வரைக்கும், ஆபிரகாமுடைய பரிசுத்த வாழ்க்கை இருக்கிறது வரைக்கும், ஆபிரகாமுடைய கர்த்தருக்கான வைராக்கியம், கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம் இருக்கிறது வரைக்கும் இந்த துறவு மேல கை வைக்க முடியாது. அதனால் அவர்களுடைய எண்ணமெல்லாம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்? ஆபிரகாம் எப்பொழுது மரிப்பான். ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் பெலிஸ்தீனுக்கு கை வைக்க முடியல. எத்தனை முற்பிதாக்கள், எத்தனை பரிசுத்தவான்கள் இந்த பூமியில திடீர்
திடீரென்று ஓட்டத்தை முடித்து சென்று விட்டார்கள். கொஞ்சம் கடந்த நாட்களை திரும்பி பார்க்கலாமா? திரும்பி பார்க்கும்போது ஆமென், அவர்கள் இருந்த நாட்களிலே சந்தித்திராத பல பிரச்சனைகளை இந்த தலைமுறையினர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. அவர்கள் நாட்களிலே ஆமென் எவ்வளவு பிரச்சனைகள். அப்பவே இந்த சபைகள் எல்லாம் அடைக்கப்படும் என்று யாராவது கற்பனையிலும் நினைத்திருப்போமா? பிரச்சனைகள் வரும், உபத்திரம் வரும், கொள்ளை நோய் வரும்ல நமக்கு தெரியும். ஆனா இப்படி இவ்வளவு 5 மாதத்துக்கு மேல ஹோல் சர்ச்சஸ் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா எல்லா சபைகளும் இப்படி அடைக்கப்பட்டிருக்கும் யாராவது நினைச்சு பார்த்திருப்போமா? ஓட்டத்தை முடித்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது அவங்க நாட்களில் இப்படி ஏதாவது நடந்துச்சா? இல்ல 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 இல்ல. ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் துறவை யாருக்கும் மூட முடியல. ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் துறவை மூட முடியல. ஆபிரகாம் மரித்த பிறகுதான் பெலிஸ்தர் ஓடி வந்து துறவை மூடி போட்டான். அநேக பரிசுத்தவான்கள் கடந்த சில 5-6 வருஷங்களை நீங்க திரும்பி பார்த்தா எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஓட்டத்தை முடித்தார்கள். நல்ல கவனமா கேளுங்க நான் சொல்லுகிற வார்த்தையை. ஆனால் பிறக்கிற ஒரு மனிதனுக்கு இறப்பு உண்டு. ஆபிரகாம் ஒரு நாள் மரித்துதான் ஆகணும். எல்லாருக்கும் ஒரு ஓட்ட முடிவு உண்டு. ஓட்டத்தை முடிக்கும் போது இந்த பூமியை விட்டு போய் தான் ஆகணும். ஆனால் இங்கே நான் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆபிரகாம் மரித்தது உண்மைதான். ஆமென். பெலிஸ்தியர் நினைத்தாங்க இதோடு இந்த துறவை மூடி போட்டுடலான்னு. ஆனால் அந்த துறவுகளை மறுபடியும் தோண்டி எடுக்கதான் ஈசாக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் என கேட்கிற அன்பு சபையே, அன்பு கர்த்தருடைய தாசனே, அன்பு ஊழியர்களே, ஆமென், முற்பிதாக்கள் செய்த ஓட்டம் ஆமென் அவர்களோடு முடிய அவர்கள் ஓட்டம் தான் முடிந்ததே தவிர அவர்களை கொண்டு தோண்டின துறவு, அவர்களை கொண்டு ஆரம்பித்த ஊழியம் அது முடியவில்லை. பெலிஸ்தியர் நினைத்தான் இதோடு மூடி விடலாம் என்று. இல்ல, ஈசாக்கை போல நம் வாக்குத்தத்தத்தின் சந்ததியா தேவன் நம்மை நிலை நிறுத்த காரணம் என்ன தெரியுமா? மறுபடியும் glory, மறுபடியும் அதை தோண்டணும். ஆமென். மறுபடி இந்த நாட்களிலே ஈசாக்கை போல தேவன் நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று இந்த மூடி போடுகிற வல்லமைகளை அப்புறப்படுத்தி மறுபடியும் தோண்டணும், மறுபடியும் தோண்டணும். இழந்த ஜெப அனுபவம் சபைகளிலே மறுபடியும் புதுப்பிக்கப்படணும். பரிசுத்தத்தை நோக்கி பரிசுத்தத்துக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற அந்த பழைய அனுபவம் மறுபடியும் புதுப்பிக்கணும். கர்த்தருக்காய் நிற்கிற அந்த பழைய அனுபவம் மறுபடியும் புதுப்பிக்கப்படணும். வேறுபட்ட ஜீவியம் வாழ்கிற அந்த பழைய அனுபவம் மறுபடியும் புதுப்பிக்கப்படணும். உலகத்தால் கரைபடாதபடிக்கு அவ்வளவு பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற பயபக்தியுடன் வாழ்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கை மறுபடியும் புதுப்பிக்க தான் ஈசாக்காய் தேவன் நம்ம ஒவ்வொருவரை வைத்திருக்கிறார். ஆபிரகாமின் ஓட்டம் முடிந்ததும் பெலிஸ்தியன் நினைத்தான் இனி இந்த கிணறை இந்த துறவை ஈஸியா மூடிடலாம், இனி இதை திறக்கிறதுக்கு யாரும் வரமாட்டான்னு. ஆனால் கர்த்தர் அடுத்த தலைமுறையை வைத்திருக்கிறார். என கேட்கிற ஒவ்வொருவருக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ஈசாக்கு என்றால் வாக்குத்தத்தத்து பிள்ளை. அப்படி என்றால் இங்கே நாம் எப்படி நிற்க வேண்டும் தெரியுமா? வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நிற்க வேண்டும்? சம்மாதின் நடுவில் நின்றான், பெலிஸ்தியரை மடங்கடித்தான், கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். எப்படி நிற்க முடியும்? எங்களால தான் நிற்க முடியலை என்று சொல்லும் போது ஆமென், தேவன் நம்மை நம்ப பண்ணின வார்த்தைகள், தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள், அதை பிடித்து நிற்க வேண்டும். வசனத்தை பிடிக்கும் போது வசனம் போக 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 போகதான் நம்முடைய கால்கள் பலப்படும். ஆமென். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிற்க முடியாத நிலையிலும் நம்மை நிலை நிறுத்தும்படியாக தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை தந்திருக்கிறார். எப்படி நிற்க முடியும்? வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு. ஈசாக்கு நின்றான். ஆரம்பத்தில் பிரச்சனை பண்ணவங்க அதன் பிறகு என்ன சொன்னாங்க தெரியுமா? உமோட கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி வந்து ஒப்புரவாயிட்டு போயிட்டான். வாக்குத்தத்தத்தை பிடிச்சு நிக்கணும். தேவன் கிருபையை தருவது பெலிஸ்தியனுக்கு பயந்து ஓடி போவதற்கல்ல, அது நடுவில் நின்று கர்த்தர் பெரிய ரட்சிப்பு செய்யும், பெரிய ரட்சிப்பை பார்க்கிறதற்கு. ஆபிரகாம் நாட்களில் துறவை தோண்டினாங்க. இன்னைக்கு அதையே பாடிட்டே இருக்கிறதுக்கல்ல, ஈசாக்காய் மறுபடியும் அதை தோண்டணும். எந்தெந்த அனுபவங்களை பிசாசானவன் மூடி போட்டான், எந்தெந்த அந்த காலத்துல கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, ஆனா அவ்வளவு ஃபயரா இருந்தாங்க. 100 பேர்ல 5 பேர் 10 பேர் தான் இருந்தாங்க இல்ல தேவனுடையவர்கள் என்று. 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேர் ஆண்டவருக்காக அப்படி நின்னாங்க. அப்படி நின்னதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ வளர்ந்துருக்கு.
இன்னைக்கு தெருவுக்கு தெருவு சபை. ஆனா எதற்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார்? பெலிஸ்தியன் மூடி போட்ட துறவுகளை மறுபடியும் ஈசாக்கு மறுபடியும் வெட்டி, அந்த 18வது வசனத்தை பாருங்க, தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாமுக்குள்ள ஒரு விஷயம் இருந்துச்சு, ஆபிரகாமுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்துச்சு, அதுதான் ஈசாக்கு செய்கிறான். அது எங்க அப்பா எப்படி அன்னைக்கு அந்த காலம் அறியாத காலம் அப்படி இப்படி செஞ்சாங்க, நாங்க நிறைய கற்றிருக்கிறோம், அதனால நாங்க கொஞ்சம் மாடர்னா தான் போவோம். அப்படி இல்லை. ஆபிரகாம் என்னென்ன பேரிட்டானோ தேவன் அதுக்கு தாங்க வச்சிருக்கிறார். சகோதரரே, நாம் ஈசாக்கு போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். தேவன் வாக்குத்தத்தத்தை தந்தது எதுக்கு தெரியுமா? பெலிஸ்தியன் மூடி போட்ட திறவுகளை திரும்ப திறக்கிறதுக்கு, அதுக்கு நிக்கணும், அது நடுவில் நிக்கணும். ஆபிரகாம் மரித்ததும் பெலிஸ்தியன் சிரித்திருப்பான், கதை முடிந்தது என்று இல்ல. தகப்பன் 8 அடினா பிள்ளை 16 அடி. இதோ ஈசாக்கை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் நான் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது, தகப்பனே, அந்த ஆதி அனுபவம், அந்த கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற அந்த வைராக்கியம், இதெல்லாம் இன்னைக்கு மூடி போட்டு விட்டான். பெலிஸ்தீன் மூடி போட்டு விட்டான். மறுபடியும் தோண்டுகிற ஈசாக்குகள். ஆமென். இது அசதியா இருக்கிற காலம் அல்ல. தேவ சமூகத்தில் நின்று ஜனத்துக்கு பெரிய ரட்சிப்பை பெற்றுக் கொடுக்கிற காலம் இது. வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஈசாக்கு நின்றான். மறுபடியும் தோண்டி எடுக்கப்பட்டது. இழந்த, நஷ்டப்பட்ட, மூடி போடப்பட்ட அந்த ஆதி அப்போஸ்தல நாட்களில் உண்டான அந்த அனுபவம் மறுபடியும் திறக்கப்பட போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அப்படி என்னை மாற்றுங்கப்பா. மறுபடியும் glory. எல்லாரும் ஓடுறது மாதிரி ஓடுறதுக்கு இல்ல கர்த்தர் உங்களை அழைத்தது. ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைய தேவன் நம்மை வைத்திருப்பது எல்லாரும் ஓடுறது போல ஓடுறதுக்கு அல்ல. ஆபிரகாம் என்னென்ன பெயர் வைத்து துறவை தோண்டினானோ அதெல்லாம் மறுபடியும் புதுப்பித்து அதே பேர்ல, அதே மெத்தட்ல, ஆமென், அதே மெத்தட்ல. ஓ glory. வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு நின்றான். இரண்டாவதாக எதை பிடிச்சு நிக்கணும் தெரியுமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல இந்த சம்பவம் தெரிந்ததுனால நான் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுகிறேன். ஒரு பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் படையெடுக்க வரும்போது பெலிஸ்தியர்களில் ஒரு உயரமான ஒருவன் வருகிறான், கோலியாத். அவன் அப்படி நிந்திப்பான், வார்த்தைகளினால் கலங்கடிப்பான். சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து போனார்கள் என்றுதான் இருக்கு. இப்போ பெலிஸ்தீனுடைய வேலைகள்லாம் என்ன? ஒன்று அபகரிக்க துடிப்பான், அடுத்து மூடி போடுறதுக்கு பார்ப்பான், அப்புறமா பயமுறுத்துவான். அதாவது நம்ம பயப்பட ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்முடைய இருதயம் சோர்ந்து போக ஆரம்பிச்சிடும், நம்முடைய வேகம் குறைஞ்சிடும், நம்முடைய லெக்கு திசை திருப்பப்படும். ஆமாம், இதுதான் பிசாசனுடைய தந்திரம். இவன் எப்படியா பயமுறுத்தி இவன் ஓட வச்சிடணும். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அவன் நிற்பான். ஜனங்கள் பயந்து பின்வாங்குவாங்க. அப்பொழுதுதான் தாவீது வருவான். தாவீது முன்னாடி நிற்பான். அந்த பெலிஸ்தீனுக்கு சமீபமாக போவான். சவுலால நிற்க முடியல, தாவீதுனுடைய சகோதரர்களால் நிற்க முடியல, மற்ற சேனைகளில் ஒருவனாலே நிற்க முடியல. ஆனால் இந்த பெலிஸ்தீனுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடுவில், இந்த யுத்த களத்தின் நடுவில் தாவீது எப்படி நின்றான்? தாவீது சொல்லுகிற வார்த்தை கேளுங்க. 1 சாமுவேல் 17:45. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நிற்க முடியும் தெரியுமா? அவர் நாமத்தில், அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவனுக்கு நிற்க முடியும். அவருடைய நாமத்தில் வருகிறேன். அப்போ நான் நிற்கும்படி, நான் பற்றி பிடிக்க. கோலியாத் கையில் எப்படி பட்டயத்தை பற்றி பிடித்தான் அவன் சொல்றான் பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய்.
அப்போ உன் ரெண்டு கையில் நீ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிற, பட்டயத்தை வச்சிருக்கிற, ஈட்டியை வச்சிருக்கிற, முன்னாடி போறவன்ட்ட கேடகத்தை கொடுத்துருக்கிற, நீ பிடிச்சு நிக்கிற. நான் எதை பிடிச்சு நிக்கிறேன் தெரியுமா? என் தேவனுடைய நாமத்தை. ஆமென். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்படின்னா அதை புரியும்படி சொல்ற. ஒரு பிரச்சனை நடுவில் நிற்கிறதற்கு ஆமென் என்ன செய்யணும்? அப்பா நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது நம்மால நிற்க முடியும். அந்த நாமம் துருகமாய் மாறி நம்மை கவர் பண்ணும். ஹல்லேலூயா. ஒரு பட்டயமோ ஈட்டியோ தாவீதுடைய வஸ்திரத்தின் தும்பை கூட அல்லது வஸ்திரத்தின் ஓரத்தை கூட கிழிக்க முடியவில்லை. ஆனா தாவீது கையில் இருந்த ஒரு கல்லு கோலியாத்துக்கு முழு கதையை முடித்தது. ஒரு கல் எங்க இருக்கு? இப்போ நம்ம தான் போறோம்னு வைங்களேன். இப்போ நம்ம தான் யுத்தத்துக்கு போறோம், நல்ல யுத்தத்துக்கு போறோம். அதுல பட்டயம் இருக்கு, ஈட்டி இருக்கு, கேடகம் இருக்கு, கல் இருக்கு. நம்ம எதை எடுப்போம்? நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? கண்டிப்பா கல்லை சூஸ் பண்ண மாட்டோம்ல. அதுல எது பெஸ்ட், அதுல எது பெருசு, அப்படிதான் பார்ப்போம். தாவீது பாருங்க, ஒரு கல்லை எடுத்துட்டு போய் நிக்கிறான். அவன் நம்பிக்கை கல்லு மேல இல்ல, அவன் நம்பிக்கை அவர் நாமத்து மேல. அவனுடைய வஸ்திரம் கூட கிளியலங்க. ஒரு சின்ன ஒரு ஓரம் கூட, ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட அவன் மேல படல. ஏன்னா அவருடைய நாமம் பலத்த துருகம். பிரச்சனை நிக்க முடியாத சூழ்நிலையில் நீ தடுமாறும் போது இயேசுன்னு சொல்லி பாரு. அவர் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பாடினோம், இயேசுவின் நாமம் மேலான நாமம், வல்லமை நாமம், மகிமை நாமம். இயேசுன்னு சொல்லுங்க விடுதலை, இயேசுன்னு சொல்லுங்க பாதுகாப்பு. இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க. அந்த நாமத்தை இன்னைக்கு சொல்றது கூட நம்ம யோசிக்கிறோம். அதுக்குன்னு ஒரு பிரேயர் டைம் வந்தா மட்டும்தான் இல்ல. புலம்பல் 3ல தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார், மகா ஆழமான கிடங்கில் இருந்து உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், பற்றி கூப்பிட்டேன். அப்ப நான் பற்றி கூப்பிடும்படி எனக்கு கொடுக்கப்பட்ட நாமம். இயேசு என்ன சொன்னார்? என் நாமத்தினால கேளு, என் நாமத்தினால கேளுன்னு சொன்னார். நாமத்தை பற்றுகிறவனுக்கு பெலிஸ்தியனுக்கு முன்னாடி நிற்க முடியும், பெலிஸ்தியனை வீழ்த்த முடியும். பெலிஸ்தியன் விழுந்தான், பெலிஸ்தியனின் தலை துண்டிக்கப்பட்டது. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே சாத்தானின் தலையை நசுக்குவாராக. அதுக்கு நாம என்ன செய்யணும்? நிக்கணும். எப்படி நிக்கணும்? நாமத்தை சொல்லி. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, ஆமென், மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாக்குத்தத்தத்தை சொல்லி நிக்கணும், வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நிக்கணும். அடுத்து நாமத்தை பற்றி கொண்டு நிக்கணும். 3வது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 நாளாகமம் அதனுடைய 14வது அதிகாரம். பிரைஸ் காட். அதில் 10 முதல் நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும், 9 முதல் பார்த்தாலே தெரியும். பெலிஸ்தியர் தாவீதுக்கு விரோதமாக எழும்பும் போது 10வது வசனம், தாவீது கர்த்தரை கேட்கிறான், நான் போகலாமா அப்படின்னு கேட்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், போ, உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றார். தாவீது போகிறான். அதே போல அவர்கள் தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல, 11வது வசனம், தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல பெலிஸ்தியரை உடைந்தோட பண்ணுகிறார். 13வது வசனத்தை பாருங்க. பெலிஸ்தியர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். அப்போ இந்த பெலிஸ்தியனுடைய வேலை என்ன அப்படின்னா, அவன் மடங்கடிக்கப்படும் வரைக்கும் அல்லது கர்த்தரால் அவனுக்கு பயங்கரம் உண்டாகும் வரைக்கும் அவன் மறுபடியும் 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 வரும். இன்னைக்கு துரத்தி விட்டாச்சு, அப்பா முடிஞ்சது, அவன் திருப்பியும் வரும். எங்க கேப் இருக்கு அப்படின்னு தான் வரும். இயேசு கிறிஸ்து கூட அப்படிதானே சொல்லுவார், ஒருவனுக்குள்ள இருந்து ஒரு பிசாசு துரத்தி விடும் போது அது அலைந்து திரும்பி வரும்போது அவனுடைய இடம், அவனுடைய இருதயம், அவனுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்குமானால் அந்த பிசாசு போய் இன்னும் 7 பேரை கூட்டிட்டு வருமா. லூக்கா 4வது அதிகாரத்தில் இயேசுவை சோதிக்கும்படி பிசாசானவன் வந்தான். இயேசு அப்பாலே போன்னு துரத்தினதுக்கு அப்புறம் பைபிள் சொல்லுது, லூக்கா 4:13, சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் பிசாசு அவரை விட்டு விலகி இருந்தான். சில காலம். அப்போ திருப்பி எப்போ சான்ஸ் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறான். இந்த பெலிஸ்தியனுடைய வேலை என்னன்னா, துரத்தி விட்டா திரும்ப திரும்ப வருவான். அப்போ திரும்ப திரும்ப வருகிறவனை முழுவதும் இல்லாமலாக்க நிற்கணும்.
எப்படி நிற்கணும்? அந்த பெலிஸ்தியன் மறுபடியும் வருகிறான் பாருங்கள். 13வது வசனம், பெலிஸ்தியர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். 14வது வசனம், அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு தேவன் சொல்றார், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்துக்கு புறப்படு, பெலிஸ்தியரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். 16வது வசனத்தை பாருங்கள். தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவங்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகள் மேலும் வரப்பண்ணினார். இங்கே தாவீது நின்றான். எப்படி நின்றான்? எதில் நின்றான்? ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப போய் விசாரித்தானே, நான் போகலாமா, நான் போகலாமா? நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருடைய ஆலோசனையில் நின்றான். கர்த்தர் கற்பித்தபடியே நின்றான். நாம் நிற்கும்படி கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்திருக்கிறார். சில நேரத்தில் நேராக போக சொல்லுவார், சில நேரத்தில் திரும்பி போக சொல்லுவார். இல்லை நான் நேற்று நேராக தான் போனேன், இன்னைக்கு அப்படி தான் போவேன். அப்படி தாவீது செய்யலை. கேட்குறான். நம்ம பிரச்சனை என்னென்னா, ஆண்டவரே நான் போகிறேன், பாதுகாத்துக்கோங்க, இப்படி தான் ஜெபம் பண்ணுவோம். தாவீதுடைய குவாலிட்டி என்னென்னா, நான் போகலாமா? அவர் நோசனா இருந்துருவான். அதான் ஆலோசனை. 16வது சங்கீதத்தில் தாவீது துதிக்கிறான். என்ன சொல்லி துதிக்கிறான்? எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். பொதுவாகவே நாம் அதிசயங்களுக்காக தான் அதிகமாக துதிக்கிறோம், ஆலோசனைகளுக்காக துதிக்கிறோமா? ஆலோசனை நம்மளை நிற்க பண்ணும், பெலிஸ்தியனை மடங்கடிக்கும். கர்த்தரால் தாவீதுக்கு பயப்படுகிற பயம் சகல ஜாதிகள் மேல வரப்பண்ணினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி ஒருத்தன் தாவீதுக்கு அகைன்ஸ்டா வந்துடக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன தேவைன்னா, நிக்கணும். குடும்பத்துக்கு அகைன்ஸ்டா, சபைகளுக்கு விரோதமாய் மறுபடியும் பிரச்சனை. இந்த 2020 அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பயங்கரமான எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனா டோட்டலா புரட்டி போட்டது இல்ல. இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை இதுதான். கர்த்தர் சொல்கிற, நான் பெரிய ரட்சிப்பை உனக்கு நடப்பிக்கிறேன், ஆனா நீ நிக்கணும், தேவ சமூகத்தில் நிக்கணும். நிற்கிறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார். நிற்கதான் கர்த்தர் தம்முடைய நாமத்தை நமக்கு தரிப்பித்திருக்கிறார். நம்மை நிலைநிறுத்ததான் கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார். தாவீது கர்த்தர் கற்பித்தபடி செய்த போது பெலிஸ்தியர் அவ்வளவு பேர் முறியடிக்கப்பட்டார்கள். ஆமென். இல்லாமல் போக பண்ணினார். தாவீதுக்கு பயப்படுகிற பயத்தை சகல ஜாதிகள் மேல வர பண்ணினார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை கொண்டு நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஓடுறது போல ஓடாதீங்க. பராக்கிரமசாலி சம்மாவை போல அது நடுவில் நின்று பெலிஸ்தியரை மடங்கடிக்க தேவன் கிருபை செய்வாராக. நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நிற்கதான் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அவருடைய நாமத்தை தரிப்பித்திருக்கிறார். அவருடைய ஆலோசனை தந்திருக்கிறார். நாம் நிற்கும் போது கர்த்தர் நமக்கு முன்பாய் புறப்பட்டு இருப்பார். கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார். அந்த பெலிஸ்தீனுடைய கை ஓங்காதபடி, பெலிஸ்தீன் தலை எடுக்காதபடிக்கு அவனை முறியடிப்பார். மூடி போடப்பட்ட துறவு மீண்டும் திறக்கப்படும். ஆமென், ஆமென். இஸ்ரவேலின் சேனையை பயமுறுத்தின பெலிஸ்தீனுடைய தலை வெட்டப்பட்டது. ஆமென். தாவீதுக்கு விரோதமாய் மறுபடியும் வந்த பெலிஸ்தியர்களை கர்த்தர் முறியடித்தார். இயேசுவின் நாமத்திலே சபையே, இந்த ராத்திரி வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரா சகோதரி, உன்னுடைய வேல்யூவை நீ அறிந்து கொள். மற்றவர்கள் அதுதான் அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க பார்க்காத. சம்மாவே நீ நிற்கணும். இந்த பிரச்சனைக்குள்ள கர்த்தர் உன்னை வச்சிருப்பது ஒன்னு இந்த பிரச்சனையினால முடிய பண்ணுவதற்கல்ல, உன்னை கொண்டு தேவன் குடும்பத்தில் பெரிய ரட்சிப்பை நடப்பிக்க விரும்புகிறார். இந்த பட்டணத்தில், இந்த தேசத்தில் பெரிய ரட்சிப்பை நடப்பிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, நீர் தந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நிற்க, உம்முடைய நாமத்தை பற்றி கொண்டு நிற்க, உம்முடைய ஆலோசனையின்படி நிற்க எங்களுக்கு கிருபை தருவீராக என்று எல்லாரும் கேட்கலாமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆமென். உண்மையாய் அர்ப்பணிக்கிறவர்கள் உங்கள் 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, தகப்பனே, பெலிஸ்தியர் கூட்டம் கூடின போது ஜனங்கள்
தங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை விட்டு ஓடினார்களே அப்பா. ஆனால் அது நடுவில் சம்மா நின்று அவர்களை மடங்கடிக்க நீர் உதவினீர். பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு நடப்பித்தீர் ஆண்டவரே. இந்த நாட்களிலே என் தேவனே அப்ப ஓடி போகிறவர்களாய் அல்ல, நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை காண்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். உண்மையாய் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஆண்டவர் இந்த ஒரு வைராக்கியத்தையும் ஆண்டவரே இந்த கிருபைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நிற்க பண்ணுவீராக. வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு உம்முடைய நாமத்தை பற்றி கொண்டு உம்முடைய ஆலோசனையை பிடித்து கொண்டு நிற்க நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிள்ளைகளை கொண்டு அவர்கள் குடும்பங்களிலே, சபைகளிலே, பட்டணங்களிலே, தேசங்களிலே பெரிய ரட்சிப்பை கட்டளையிட போகிற தயவுக்காய் நீர் நடப்பிக்கிற போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வல்ல கரத்தில் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இந்த ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதித்து எல்லை பெரிதாக்கும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.